ஆனந்தி, கடந்த 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய நிகழ்வு இன்று சட்டப்பேரவையிலே நிகழ்ந்திருக்கிறது. 17வது சட்டப்பேரவை அமைக்கப்பட்டு இன்று எம்எல்ஏக்கள் எல்லாம் பதவியேற்று வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரே வரிசையில் அதிமுக, திமுக என்ற இரு கட்சியினரும் ஒரே வரிசையில், அதுவும் எதிர்கட்சி வரிசையிலே ஒரே இடத்திலே இருவரும் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர். இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் நிகழ்ந்தது கிடையாது. ஒரே வரிசையில் திமுக மற்றும் அதிமுக இருந்தது. இது போன்ற சம்பவம் இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 1967 திமுக ஆட்சியை பிடித்தது. 77 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றிலிருந்து இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி புரிந்த நிலையும் தற்போது இருக்கிற புதிய யதார்த்தம், அதாவது நியூ நார்மல் ஆஃப் த தமிழ்நாடு அசம்பிளி, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், அது ஒரு புதிய நியூ நார்மல் என்பார்களே, வேர்ல்ட் நியூ நார்மல் போது தமிழ்நாடு அசம்பிளி இஸ் நியூ நார்மல். அதிமுக, திமுக என இருவேறு எதிரெதிர் திசையிலே அமர்ந்து வந்தவர்கள் தற்போது எதிர்கட்சி என்ற பொதுவான அடிப்படையிலே ஒரே திசையிலே அமரப்போகிறார்கள். அருகருகே அமர்வதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. இதுக்கப்பதான் இடம் ஒதுக்குவார்கள், யாருக்கு எந்த இடம் என்று. எனவே அது போன்ற ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு புதிய யதார்த்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிமுக இன்று பல நிகழ்வுகள், அதிமுகவிலும் தரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த கட்சியிலே உட்கட்சி பிரச்சனை வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. எப்பொழுதுமே இபிஎஸ் தலைமையில் தான் அவர்கள், இபிஎஸ் தலைவரான பிறகு, பொதுச் செயலரான பிறகு அவருக்கு பின்னால் தான் அனைவரும் வருவார்கள். தற்போது இபிஎஸ் தலைமையிலே KP முனுசாமி போன்ற சிலர் தனியாக உள்ளே வந்தார்கள். பிறகு CV சண்முகம் தலைமையிலே சிறிய பலர் தனியாக வந்திருக்காங்க. இருவேறு குழுவினராக தான் இன்று சட்டமன்றத்திற்கே அவர்கள் வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக எதிர்கட்சி வரிசையில் அமர்வது, அது ஆட்சிக்கு 1977 ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு எதிர்கட்சியிலே அமர்வது என்பது இதுதான் முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்றால் விஜய் சுனாமியிலே சிக்கி சின்னாபின்னம் ஆகியிருக்கிறது 2 பெரிய திராவிட கட்சிகளும். இதனால் MK ஸ்டாலின், திமுக தலைவராக MK ஸ்டாலின் இந்த முறை எம்எல்ஏவாக கூட ஜெயிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. பல கடந்த 3-4 சட்டமன்றங்களாக தொடர்ந்து சட்டப்பேரவையிலே தன்னுடைய பேச்சால் குறிப்புகளை எல்லாம், வரலாற்றுகளை இடம்பெறும் அளவுக்கு பேசி வந்த முன்னாள் முதலமைச்சரும் தற்போது திமுக தலைவர் MK ஸ்டாலின் இந்த முறை சட்டப்பேரவையில் 17வது சட்டப்பேரவை இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமுறை தலைவராக, அவர் பிரதான எதிர்கட்சி தலைவராக இந்த முறை களமிறங்கி இருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையிலே. இருவரும், முதலமைச்சராக இருக்கும் விஜயும் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் நண்பர்களாக இருந்தவர்கள் என்பதும் தற்போது அந்த புகைப்படங்கள் எல்லாம் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த 17வது சட்டப்பேரவை என்பது பல தரமான சம்பவங்களுக்கு சாட்சிகளாக இருக்க போகிறது என்பதை மட்டும் நம்மால் முதல் நாளிலேயே, இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்கின்ற முதல் நாளிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனந்தி.